விசுவாசிகளின் மன்றாட்டு. எல்லாம் தந்தையாக இறைவா, இது எங்கள் மன்றாட்டை உடைய முன் சமர்ப்பிக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் பாவத்தால் இறைவன் அன்பை இழந்து போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்யும் தன் ஒரே மகனை மனிதனாக அனுப்பி அவரது திரு இதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகின்றார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், பேராயர் பீட்டர் மச்சாடோ மற்றும் துணை ஆயர்கள் ஜோசப் சுசைநாதன் மற்றும் ஆரோக்கியராஜ் சதீஷ் மற்றும் குருக்கள், கன்னியர்கள், வேத பணியில் ஈடுபடும் நல்ல உள்ளங்களுக்கு நல்ல உடல் சுகம் தந்து திருச்சபையை நல்ல முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் தூய ஆவியாரின் கொடைகளையும் நிறைவாக அளித்து அவர்களை வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை உருவான இறைவா, எங்கள் பங்கின் ஆண்டு திருவிழாவில் சிறப்பாக நடைபெற வேண்டி மன்றாடுகிறோம். நல்ல சூழ்நிலை மற்றும் மழை, இயற்கை பிரச்சனை எதுவும் இல்லாமல் மக்கள் அனைவரும் கூடி ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் கொண்டாடி மகிழ அருள் தர வேண்டி இறைவாமை மன்றாடுகின்றோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கும் நல்ல தந்தையே, எங்கள் பங்கில் பாடற் குழுவினர் அனைவருக்கும் நல்ல குரலை வளத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் தந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, நம் பங்கில் வாழும் முதியோர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்காக மன்றாடுகின்றோம். முதியவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் அவர்களின் பிள்ளைகள் அவர்களை நல்ல முறையில் அன்புடனும் அக்கறையுடனும் கவனித்துக் கொள்ளவும், இளைஞர் இளம் பெண்கள் ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் நடந்து தம் பெற்றோர்களுக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல பரிசுத்த தந்தாய், நேர்மை உள்ள உள்ளத்தோடு தூய சிந்தனையோடு நன்மனதோடு உமது திரு சன்னதியில் பணிபுரிய ஆசிக்கின்றோம். ஆனால் பலவீனங்களினால் நாங்கள் சோதனையினால் அலக்கழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து திருமகனின் இதயத்தை புண்படுத்துகின்றோம். உமது பேர் அன்பினால் எங்களை மன்னித்து திருமுன் நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் தர வேண்டும் என்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொண்டு பாசல்
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் வழியெல்லாம் அந்த தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாசுக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை எனது நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பாகும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்கூடிய அன்பை கண்ணோக்கியவரோடும் அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கடவுளமாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுந்தியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் மனமெல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஏற்கப் பெறவும் மீட்பு அளிக்கும் ஊட்டாக இருந்து மகிழ்ச்சியுடன் மகிழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேற்றி முடிவென்று பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்மை கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகின் பரவிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தையோ எங்களாய் பீட்டர் எல்லா திருமையாகிய அனைவரோடும் உங்கள் திருவில் அன்பின் நிரப்பெற செய்தரிடம். மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடைய நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரிடம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கள்ளித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமது போதவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பாவம் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டேற்றும் மரபுடன் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரில் எல்லா குணமாட்சியும் என்றென்றும் உமக்கே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படையினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அழைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய
இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்தை ஏற்க அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமதியே எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமதியே எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமதியே எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் இருக்கிறவர், நாங்கள் ஏற்றவர். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவின் திருஹதயத்திற்கு நன்றிகள் பல. எங்கள் வீடு பழைய வீடு. கடந்த 73 வருடங்களாக வாழ்ந்து வருகிறோம். 29/4/26 அன்று ஆலங்கட்டி மழை பெய்தது. 1.5 மணி நேரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பெய்து நிறைய ஐஸ் கட்டிகள் வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் நிறைய விழுந்தது. 10 நிமிடத்திற்குள் தண்ணீர் நிறைந்து வீடு நிறைந்து வீட்டுக்குள் புகுந்து விட்டது. பின் வாசல் இருந்து முன் வாசல் வழியாக ஓடியது. எல்லோருக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தோம். என்ன செய்தும் கேட்கவில்லை. மழை சத்தம். நான் ஜெபம் செய்யுங்கள், என் வீடு முழுவதும் தண்ணீர் என்று கத்தினேன். என் அண்ணன் பின் வாசல் பக்கம் தண்ணீர் மொண்டு ஊற்றினார். நான் முன் வாசல் பக்கம் தண்ணீரை தள்ளிவிட்டேன். 3/4 மணி நேரம் போராட்டம். ஆனாலும் எங்கள் வீட்டில் வாசம் செய்கின்ற திருஹதய ஆண்டவர் எங்களுக்கு எந்த சேதமும் இன்றி காப்பாற்றினார். நாங்கள் வருடந்தோறும் படஸ்தாபகம், அதாவது புதுப்பித்தல் செய்கிறோம். தினமும் குடும்ப ஜெபமாலை திருஹதய ஆண்டவருக்கு குடும்பத்தை ஜெபம், குறிப்பாக நிரந்தர சகாயத்தின் நேச ஆண்டவரை ஜெபம் சொல்லும் பொழுது எங்கள் வீடு முழுவதிலும் இருந்து பெருமழையிலிருந்தும் காப்பாற்றும் என்று சகாயத்தாயிடம் ஜெபித்தோம். முதல் வெள்ளி பக்தியையும் தவறாமல் அனுசரிக்கிறோம். அதனால் காப்பாற்றப்பட்டு இனியும் காப்பாற்றப்படுவோம். உங்கள் அனைவரோடும் சேர்ந்து நான் இயேசுவின் திரு இருதயத்திற்கும் அவரை ஈன்ற கன்னிமரியாயின் மாசற்ற திரு இருதயத்திற்கும் அவரை வளர்த்த புனித சூசையப்பருக்கும் கோடானபடி நன்றிகள் பல. இப்படிக்கு சகோதரி மரிய மாறுகிறேன். என் பெரிய மகனுக்கு காய்ச்சல் எவ்வளவு மருந்து கொடுத்தும் சரியாகவில்லை. பிறகு ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். மருத்துவர் பரிசோதித்து விட்டு கல்லீரல் வீங்கி உள்ளது, அதனால் தான் காய்ச்சல் சரியாகவில்லை என்று கூறினார்கள். நாங்கள் ஆண்டவரின் பாதத்தில் அழுது ஜெபித்தோம். மீண்டும் பரிசோதனை செய்தபோது அனைத்தும் நார்மலாக உள்ளது என்று மருத்துவர்கள் கூறினார்கள். 3 நாட்கள் என் மகன் பூரண சுகம் அடைந்து வீடு திரும்பினான். ஆண்டவருக்கு கோடானபடி நன்றி. இயேசுவிக்கு புகழ், இயேசுவிக்கு நன்றி. அன்னை மரியே வாழ்க. இப்படிக்கு உன் மகன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனிதான தீயினால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகன் என்றும் மீட்பு பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவிலே நவநாட்களில் கடைசி நாள். Carry the heart of Jesus with a heart of healing அப்படின்ற ஒரு தலைப்போடு நம்ம இன்னைக்கு முடிவு செய்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னே நான் பிஷப் ஹவுஸில் இருக்கும் பொழுது எனக்கு பழைய ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு அவர் என்னை வந்து பார்க்க வந்திருந்தாங்க. சில நேரத்தில் வந்து சிலருடைய ட்ராஜடி, சில பேருடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுபோல் அவர் வந்து என்கிட்ட கொடுப்பாருந்தார். அப்போ அவர் லைஃப் பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஜஸ்ட்டு அவருக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னே பெரியவர், ரொம்ப பெரியவர் இருக்கும், அவருக்கு 60-65 வயசு இருக்கும். 2 மாதத்துக்கு முன்னே தான் அவங்க பையன் வந்து இறந்துட்டாங்க. அதனால் அவர் கொஞ்சம் உடஞ்சி போயிட்டு இருந்தார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு ஜஸ்ட் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் வந்து அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னே அவங்க மனைவி இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், மனைவி இறந்துட்டாங்க, டாக்டர் இறந்துட்டாங்க, பையனும் இறந்துட்டாங்க. இவர் ஒட்டி தான் இருக்கிறார். அவங்க லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போது அவர்கிட்ட ஷேர் பண்ணுறது நிறையா. அப்போ நான் அவர்கிட்ட எப்படிங்க நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இப்போ இருக்கிறீங்க, எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை சொன்னார். அப்படின்னா அவர் வந்து அதை நான்
என்னுடைய மனைவி இறந்த பிறகு ஓகே கடவுள் எடுத்துக்கினாரு, பரவாயில்ல. என்னுடைய பொண்ணு இறந்துட்ட பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். எப்படி என் பையன் இருக்கா நான் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். கடைசியில் கடவுள் அவரையும் எடுத்துட்டாரு. என்னால் எப்படி வாழ்றது அப்படின்னு ஒரு கேள்வியாகவே இருந்தது. எனக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்லுவாங்களா? எப்படி நான் போயிட்டு கடவுள்கிட்ட என்ன எனக்கு கோபமாக இருந்தது கடவுள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு புரியாமல் இருந்த ஒரு கட்டாயத்தில் என்னுடைய நண்பர் கூட இருந்தவர், அவர் வந்து ஒரு நாள் நான் ரொம்ப உடைச்சி போயிட்டு இருக்கும் பொழுது என் கூட வந்து 20 நிமிஷம் அவர் என் கையே பிடிச்சிட்டு இருந்தார். ஒன்றும் பேசல, எதுவும் பேசவே இல்லை. 20 நிமிஷம் கை பிடிச்சிட்டே இருந்தார். அந்த 20 நிமிஷம் அவர் என் கை பிடிச்சதில் வந்து என்னுடைய பாரத்தை எல்லாமே, என் மனசில் இருந்த பாரத்தை எல்லாமே அவர் நான் கொடுத்துட்டேன். அது ஒரு ரொம்ப ஹோலியாக ஒரு ஹீலிங் டச்சாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவனுடைய இதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேசி ஒருத்தரை வந்து சமாதானப்படுத்த முடியாது. நிறைய பேரை வந்து நம்ம ஏதாவது சொல்லி நம்ம ஆறுதல் கொடுக்கவே முடியாது. நம்மளுடைய அமைதியும் இந்த ஹீலிங் டச், இந்த கை ஒரு ஜஸ்ட் ஒரு ஹார்ட் அந்த மாதிரி நம்ம ஒன்று அவங்களுக்கு ஒரு முதல்ல சும்மா டச் பண்ணும் பொழுது அந்த ஹீலிங் ப்ரோசஸ் நடக்கும். இன்றைக்கி காத்தில் வந்து 11:30 மணிக்கு நம்ம சர்ச்சில் இருக்க எல்லா சிக்கும் அதில் வந்தாங்க. ரொம்ப பேர் வந்தாங்க, 60 பேர் மேலே வந்தாங்க. அப்போது அதில் வந்து சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் டாக்டர்ஸ் கூட வந்தாங்க. ரவீந்திரா டாக்டர் கூட இருந்தாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து சிக்னஸ் வந்து வெறும் 50% தான். மற்ற 50% வந்து அவங்களுக்கு வந்து ஹீலிங் வந்து நடக்கும். அந்த மெடிசன் வந்து 50% தான். அந்த 50% வந்து அந்த ஹீலிங் நடக்கும். எப்படி நடக்கும்னா, அந்த குடும்பத்தில் இருக்க அந்த சூழ்நிலை, யாருன்னா ஒருத்தர் சிக்காக இருந்தாலும் அவங்க பக்கத்தில் இருந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக, ஒரு பாசிட்டிவாக, அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக அவங்கள்ட்ட பேசி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமே, அதே பெரிய ஹீலிங் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவனுடைய இதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து சிக்காகிறாங்க, அவங்க சிக்காயினே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கூட யாருமே இல்லை. இன்றைக்கி நான் பார்த்தேன் அந்த 60 பேர், சில பேர் வர முடியல. அவங்க வந்து சொன்னாங்க, மழையெல்லாம் இருந்தனால கூட்டின்னு வர முடியாது பாதா அப்படின்னு சொன்னாங்க. பெட்ரிடன்ஸ் எல்லாம் பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் அவங்கள பார்த்துக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்கள சில நேரத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப அப்படியே, ஏன்னா லைஃப் எப்போதுமே ஃபுல் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அவங்களுக்காக பெட்ரிடன், சில பேர் அம்மா அப்பா, சில பேர் வந்து மாமியார் மாமனார், சில பிள்ளைகள் வந்து மேரேஜே பண்ணிக்கல அப்பா அம்மாக்காக, அவங்க சிக்காக இருக்காங்கனால. இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் லைஃப். இதெல்லாம் வந்து கடவுள் வந்து என்ன மாதிரி ஒரு பிளெஸிங் கொடுப்பாருன்னா, அது என்ன சொல்கிறது, அவங்களாம் வந்து உண்மையிலேயே அப்படியே மோட்சம் போவாங்க டைரெக்டாக. அதுதான் அந்த ஆசீர்வாதம். கிறிஸ்துவன் மரலை இன்னைக்கு ஃபாதர் ஜான் ரோஸ் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த ஹீலிங் ப்ரோசஸ், ஒருத்தருக்கு என்னென்ன மாதிரி ஹீலிங் நடக்குது அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒருத்தருக்கு வந்து மன்னிப்புன்ற ஒரு ஹீலிங் தேவைப்படுது. சில பேருக்கு வந்து ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு, சில பேருக்கு அந்த மனசாட்சியை வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது அந்த ஆறுதல் கிடைக்குது. சில பேருக்கு வந்து அவங்க லாஸ் ஹோப், அந்த என்னது நம்பிக்கை இல்லாத இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு என்னது, அவங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் ப்ரோசஸ் நடக்குது அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த கேரி த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் கொண்டு வந்தார். கிறிஸ்துவன் மரலே, உங்கள் எல்லாருடைய சார்பாக நான் வந்து ஃபாதர் ஜான் ரோஸ்க்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் ஆக்சுவலி வந்து இன்றைக்கி அவர் ஊசி வைக்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டுருந்தேன். ஃபாதர் வில்சன் வந்து சிக்காக இருந்தார். ஜஸ்ட்டு ஒரு 4 மணிக்கு தான் நான் ஃபாதர் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஃபாதர் ரீச்சர் இல்லை ஃபாதர், நீங்களாம் ரீச் பண்ணோம் அப்படின்னு. அவர் ப்ரிப்பேர் பண்ணல, டோன்ட் வரி நான் வரேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு ஹீலிங். இப்போ எனக்கு ஒரு டென்ஷனு, இப்போ பிரசங்க வரல, எனக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும் பொழுது அந்த ஹீலிங் அவர் கொடுக்குறாரு. டோன்ட் வரி ஃபாதர், நான் இருக்கிறேன். அதுதான் இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிற பொழுது அது கடவுள் வந்து ஆசீர்வாதியாக இருப்பார். கிறிஸ்துவன் மரலே, இன்று வந்து நம்முடைய கொயர் மெம்பர்ஸ் வந்து இந்த நாளை வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். நம்ம அனைவருக்கும் நன்றி. இப்போ உணர்ந்து ஜான்ஸ்க்கு நம்மளுடைய லைசன்ஸ்லேயே ஒரு 4 பேர் ரொம்ப நல்ல இன்டலெக்சுவல், ஹைலி இன்டலெக்சுவல் இருக்கிறாங்க. அதில் அவர் வந்து எனக்கு அதை வேலையே கிடையாது. அந்த ஏபி எஜுகேஷன் நம்மளுடைய
பிளேசஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்னா ஜெர்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இல்லை அந்த அங்கே கூட நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு ஃபாதர் பண்ண வந்தாங்க. தேங்க்யூ ஃபாதர் ஃபார் த கமிங் அண்ட் செலிப்ரேட்டிங் மாஸ். கிறிஸ்துவர்களே, இன்று வந்து நம்முடைய தமிழ் அவர்களுக்கு நன்றி. மற்றும் இன்னைக்கு இந்த டின்னர் ஸ்பான்சர் பண்ணுறது வந்து மேரி ஸ்டெல்லா சின்னப்பன் ராஜ் குடும்பத்தில் அவருக்கு நன்றி. நாளைய காலையில் வந்து 6 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலி நடக்கும். 7:15 மணிக்கு நம்ம கிரவுண்டில் இருக்கோம். இப்போ யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மழை வந்து எல்லாம் சேரெல்லாம் வந்து ஃபுல்லாக வெட்டாயிடும். ஓகே, கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் யாரெல்லாம் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் வந்து அதை வைப் பண்ணி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் காலை 7:15 மழை இது வந்து இன்க்ளூசிவ் பண்ணிங்கன்னா மழை இருக்கும், வரப்போ கொஞ்சம் துணி எல்லாம் பர்ச்சேஸ் கொண்டு வந்துடும். ஓகே, எல்லாம் துணியெல்லாம் ரிலீஸ் ஆகும். 8:30 மணிக்கு தமிழகத்தில் அதுவும் வெளியே இருக்கும். 9:45 ஆங்கிலத்திலும் அதுவும் வெளியே இருக்கும். 11 மணிக்கு ஆங்கிலோ இந்தியன் திருப்பலி இருக்கும், அது வந்து உள்ளே இருக்கும். அதுக்கு 12:15 மறுபடியும் தமிழ் திருப்பலி. 2 மணிக்கு கன்னடத்திலும், 3 மணிக்கு மலையாளத்திலும், 4 மணிக்கு 3 லாங்குவேஜ் மாஸ் இருக்கும். 5:30 மணிக்கு நம்ம வந்து பிஷப் பர்னார்ட் மோரஸ் அவர் வந்து தேரை வந்து ஆசீர்வதித்து ப்ரொசஷன் நம்ம போவோம். நான் ஏற்கனவே சொன்னபடி ப்ரொசஷன் வந்து போகிறது வந்து நமக்காக இல்லை, மற்றவங்களுக்காக தான். நம்ம வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் நம்மளுடைய கடவுள் இவர் தான் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த ப்ரொசஷனே. அதனால நீங்கள் வரும் பொழுது அந்த அன்பியத்தில் வந்து ஒரு அன்பியம் அந்த பேனர் வச்சுக்கோங்க. எல்லா குடும்பங்களும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் அதில் வந்து ப்ரொசஷன் வரணும் அப்படின்னு கேட்குறேன். ஒருவேளை ரொம்ப மழைகள் எல்லாம் வந்துச்சுன்னா 60 வயசு வேலை இருக்கிறவங்க வந்து வர வேண்டாம், சின்ன பசங்க கூட வேண்டாம். ஏன்னா மறுநாள் ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது, சிக்காயிடுவாங்க. ஒருவேளை மழை இல்லைன்னா வரும்பொழுது குடம் மட்டும் கொண்டு வந்துருங்க. ஏன் மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா வரல கூட கொண்டு வாங்க, ஏன் ஒருவேளை யூஸ் ஆகலாம். அது இல்லாமல் இந்த ப்ரொசஷன் வந்து உங்களுக்கு தெரியும், மதர் தெரேசா ரோடு, அம்பேத்கர் ஸ்டாச்சு, அதுலேருந்து பாம்பூர் ரோடு, மற்றும் நம்ம வந்து அந்த ரோட்லேருந்து நம்முடைய சர்ச்சுக்குள்ளே வருவோம். நம்ம பயபக்தியோடு நம்ம விசுவாசத்தோடு நம்ம வழியே வருவோம். வரும் பொழுது சில பேர் காஃபி டீ அது இதெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா போயிட்டு ஓடி போய் அந்த என்ன சொல்கிறது, எப்பவுமே நம்ம டீ காஃபி எல்லாம் பார்க்காத மாதிரி அப்படி பண்ண வேண்டாம். அதனால் நம்மளுடைய ரெஸ்பெக்டை நம்ம வந்து பார்ப்போம். நாளைக்கு வந்து எம்எல்ஏ ஹாரிஸ் கூட வந்து அந்த ரோடு ஓப்பன் பண்ணுறாரு, நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுறாரு. அதனால் பிஷப் இருப்பார். ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க செய்வாங்க, நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவோம். நைட்டு 8:30 மணிக்கு திருவிழா இருக்கும். அதோட நம்முடைய திருவிழா நம்முடைய இது கிறிஸ்துவ திருவிழாத்தில் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வாரம்லாம் நீங்கள் வந்து நிறைய பிரசங்கம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பிரசங்கம் வந்து சும்மா காதில் கேட்டு இல்லை, உங்கள் உள்வாங்கி உங்களுடைய மனதை வந்து நீங்கள் மாற்றி நம்முடைய இந்த வரக்கூடிய ஆண்டில் வந்து நம்ம பேரிஷ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேரிஷாக இருக்கணும். பேரிஷ் சும்மா பேர் இல்லை, மக்கள் தான். நம்முடைய இதயத்தை வந்து இந்த கேரி த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், கடவுளுடைய இந்த இதயத்தை நம்ம கொண்டு போகணும். எங்கெங்கே நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ கடவுளுடைய இதயத்தை கொண்டு போகக்கூடிய கடவுள் நம்ம ஆசிக்கும்படி நம்ம செபிப்போம். இன்னைக்கு மற்ற யாருக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லி அவங்களுக்கெல்லாம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மற்றும் விசேஷமாக நாளைய தினம் வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான செலிப்ரேஷனை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சந்தோஷமாக பெஸ்ட்டாக வரும்படத்துல நிறைய கோல்டு கேட்டெல்லாம் போட்டு வராதிங்க. ஓகே, ஜஸ்ட் ஆர்டினரியாக சிம்பிளாக வந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய இதயம் தான் கடவுள் தேவை. நீங்கள் உங்கள் இதயத்தை நீங்கள் கடவுள் கொடுத்தீங்கன்னா அவருடைய இதயத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா? தேங்க்யூ. ஆண்டவரே, இந்த அன்பின் அறுவடையாலும் எங்களை புரிதாக அன்பின் தீயினால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்று வியக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகள் மீது ஆசீர்வாதத்தில் ஜெபிப்புமாக. ஆண்டவரே,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுதலை வணங்குங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்கள் முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்கள் பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருமணி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. ஆசீர்வாதம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இது ஆண்டவரை எங்களுக்கு நீங்கள் வசூலித்திருக்கின்றீர்கள். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ நற்கருணையிலே நீங்கள் எங்களுக்கு தரிசித்திருக்கின்றீர்கள். எங்களுக்காக இந்த நற்கருணையை காத்து கொண்டே இருக்கின்றீர்கள். மதர் தெரேசா அவர்கள் சொன்னார், ஆண்டவர் உங்களை எவ்வளோ அன்பு செய்தார் என்று பார்க்க வேண்டும் என்றால் சிலுவையை பாருங்கள். ஆண்டவர் உங்களை எவ்வளோ அன்பு செய்தார் என்று பார்க்க வேண்டும் என்றால் சிலுவையை பாருங்கள். அதே சமயத்தில் ஆண்டவர் உங்களை எவ்வளோ அன்பு செய்து கொண்டு இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும் என்றால் நற்கருணையை பாருங்கள். இதோ இந்த நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு நமக்காக பிரசன்னித்திருக்கின்றார். நமக்காக இந்த நற்கருணையிலே தன்னுடைய உடலோடும் இரத்தத்தோடும் தங்கிக் கொண்டிருந்தார். எவ்வாறு ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மக்கள் அவரை தொட்டு குணம் அடைந்தார்களோ அதே ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் பிரசன்னமாக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நாமும் தொட்டு குணம் செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோம். அப்போஸ்தலரை பார்த்து நாம் சொல்லுகின்றோம், அவர்கள் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள் என்றால் அவர்கள் கண்ணாலே தன்னுடைய மீட்பரை பார்த்திருக்கின்றார் என்று. ஆனால் இது பாருங்கள், நற்கருணையிலே அதே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார். நாமும் அவரை பார்க்க முடியும். ஒரு பெண்மணி ஆண்டவருடைய துணியை தொட்டு குணமடைந்தார். அவள் பேர் பெற்றவர் என்று சொல்லுகின்றோம். இதோ நற்கருணையிலே அதே ஆண்டவர் இருக்கின்றார். நாமும் அவரை தொட்டு ஆண்டவர் எங்களை குணம் செய்யும் என்று நாம் பார்த்து செபிப்போம். ஆண்டவருக்கு நன்றியை கூறுவோம். இது ஒரு அருமையான பொக்கிஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நற்கருணை. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றார். அவருக்கு நன்றியை செலுத்தி இப்பொழுது நம்மையும் இந்த உலகத்தையும் அனைத்து மக்களையும் ஆண்டவருக்கு கொடுப்போம். இயேசுவின் திருஹிருதயத்துக்கு மக்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரே, உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் அடியோர் மீது இரக்கமாக. நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், உமக்கு உரிமையாகவே இருக்க விரும்புகிறோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றித்து இருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது பெரு இதயத்துக்கு எங்களை முழு மனதோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதர்கள் பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு பலர் உம் கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது திரு இதயத்தின் பால் ஈந்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாக இருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி உம்மை விட்டு பிரிந்திருக்கும் உதாரி பிள்ளைகளுக்கும் நீர் அரசனாக இருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாராதபடி தங்கள் தந்தையின் இல்லத்துக்கு விரைவில் வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகி இருப்போருக்கும் அரசராக இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பரும் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரே, உமது திருச்சபையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈந்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கிணைப்பையும் அமைதியையும் அளித்தருளும். இவ்வுலகில் ஒரு முறை முதல் மறுமுறை வரை ஒரே குரல் போலியால் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்த பெறுவதாக என்னும் வாழ்த்தொலி விடாது எழுவதாக. ஆமென்.
மாண்புமிகு